நானிலத்தின் நன்னிலமாக, திராவிடத்தின் திருநிலமாக விளங்குகிற தமிழ் நிலத்தில் எழுதிட முடியாத பெரும் வரலாற்றையும் பேசிட முடியாத பெரும் சாதனையும் புரிந்து நீண்ட காவிரியாய் வலம் வந்து கொண்டிருக்கிற வெற்றியின் அடையாளத்தின் அழியா சான்று புரட்சி தலைவர் தந்த வரலாற்று பொக்கிஷமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ வேண்டும், அந்த இயக்கம் மட்டுமே ஆள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு தொண்டர்களுடைய உணர்வுகளை உத்வேகப்படுத்துவதற்காக ஐயா OPS அவர்களால் கூட்டப்பட்டிருக்கிற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கிற அறிவின் சாரம், அனுபவ பேரறிவு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஐயா பண்ருட்டியார் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற மற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, வீழ்வது நாங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வாழ்வது இந்த கழகமாக இருக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு கழகம் காப்பேன், தொண்டர்களை மீட்பேன் என்று உரிமை குரல் எழுப்பி ஜனநாயக நெறிப்படி கடந்த 3 ஆண்டு காலமாக கடுமையான சிலுவை போர் நடத்தி வருகிற ஐயா OPS அவர்களை நம்பி, மலை போல் நம்பி மாலையிட்டு வரவேற்பு கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிற மானமிழக்காத மணிப்புறாக்களாக இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களே, மாநில நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். இந்த கழகம் வாழ வேண்டுமையானால், இந்த கழகம் ஜீவிக்க வேண்டுமையானால்